ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் சிங்கேரியில் சங்கரமடத்தை நிறுவி சாரதாபீடத்தை நிறுவி அதற்கு மண்டல அமைச்சராக இருந்த சுரேஸ்வரர் என்பவரையே பீடாதிபதியாக நியமித்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். பிறகு சுதன்வா என்ற கர்நாடக மன்னன் சகலவிதமான சௌகரியங்களையும் அவருக்கு செய்து கொடுத்த அந்த அற்புத நிகழ்வோடு நேற்றைய உரை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆச்சாரியாருக்கு தீங்கு செய்வதற்காக கர்நாடகத்தில் இருந்த பலர் துர்தேவதைகளை அவர் மேல் ஏவினார்கள். மன்னன் சுதன்வா அவர்களை எதிர்க்கலானார். ஆனால் ஆச்சாரியாரோ அரச பலத்தால் எதையும் சாதித்துக் கொள்ள விரும்பாமல் சத்தியத்தின் பலத்தையே சார்ந்திருந்து ஏவலும் சூனியமும் தம்மை அணுகாதபடி பாதுகாத்துக் கொண்டார். அரசனையும் அமைதிப்படுத்தினார். விரோதிகளும் அவரிடம் நேயம் கொண்டு அத்வைத்த மார்க்கத்தை தழுவினார்கள். சீடர் குழாம் நாள்தோறும் பெருகியது. அவர்களுக்கு தாமே பாஷ்ய பாடங்கள் எல்லாம் போதித்தார். அன்றைக்கும் பாஷ்ய பாடம் தொடங்காமல் மௌனமாக அமர்ந்திருந்தார் சங்கரர். அவர் பேசுவது அழகு என்றால் பேசாதது இன்னொரு அழகு. மௌனத்தில் பிரம்மத்துவத்தை பிரகடனம் செய்யும் தட்சிணாமூர்த்தியாகவே அவர் தோன்றுவார். மௌனம் என்பது ஞான வரம்பு என்ற வாக்குக்கு இணங்க இருப்பார். அன்று பத்மபாதரோ குரு பேசும் அழகை கற்பிக்கும் முறையை காண ஆசை கொண்டார். அதனால் அவர் பாஷ்ய பாடத்தை கேட்க ஆவலாக அமர்ந்திருக்கின்றோம் என்றார். கிரியும் வரட்டுமே என்று சொல்லி தட்சிணாமூர்த்தி போல ஆச்சாரியார் மௌனமாக இருந்தார். பத்மபாதருக்கு மட்டுமில்லாமல் சீடர்கள் எவருக்குமே கிரியை பற்றி உயர்ந்த அபிப்பிராயம் கிடையாது. கிரி என்றால் மலை என்று பொருள். மலை மாதிரி அவனும் கல்தான், அதாவது மந்த புத்தியை உடையவன். மற்றவர்கள் வேதாந்தத்தை பற்றி வாக்குவாதம் செய்தால் அதில் கலந்து கொள்ள மாட்டான். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பான். ஆனால் குருவுக்கு செய்ய வேண்டிய பணிவினைகளை குறைவர செய்வான். அவரின் துணிமணிகளை துவைத்து உலர்த்துவான், நீர் கொண்டு வருவான், ஆசிரமத்தை துப்புரவு செய்வான். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் போல குருநாதருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் தவறாமல் செய்து வந்தார். இத்தகைய அறிவு குறைந்த கிரிக்கா ஆச்சாரியார் பாடத்தை எல்லாம் நிறுத்தி வைக்கின்றார். எல்லோரும் சீடர்கள் இதை பற்றி எண்ணி ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அற்புதமான இசைநயத்தோடு ஆழமான பொருள் நலத்தோடு வித்வான்களை தடுமாறம் பண்ணும் தோடக விருத்தத்தில் ஆச்சாரியான் புகழை பாடிக்கொண்டு வந்த சங்கரகுருவின் காலடியில் விழுந்தார் அந்த கிரி. கிரியின் கானத்தை கேட்ட பத்மபாதர் வெக்கமடைந்தார். அப்போது அருளப்பட்ட நூல் தோடகாஷ்டகமாகும். ஆச்சாரியாரை பற்றிய துதிகளில் தோடகாஷ்டகமே மணிமுடியாக திகழ்கின்றது. குரு வணக்கம் செய்வர்கள் இந்த நூலை ஓதி வழிபடுவார்கள். கருணை கடலில் கடல் போன்ற இந்த சம்சார பந்தத்திலிருந்து மிகுந்த துன்பமடைந்த நெஞ்சமுடிய என்னை காப்பாற்ற வேண்டும். எல்லா மதங்களுடைய உண்மையை உணர்ந்தவனாக என்னை ஆக்க வேண்டும். சங்கர பகவானே, நீர்தான் எனக்கு குரு என்று மகிழ்ச்சி என் மனத்தில் எப்பொழுதும் உன்னை நினைத்தால் உண்டாகின்றது. என்னுடைய மோகமாகிய கடலை வற்ற வைக்க வேண்டும் நீங்கள். ஆச்சாரியானே, நீரே எனக்கு புகலிடம். சங்கரகுருவே, தங்கள் உடன்பிறப்பாகிய எனக்கு மேலான அருளை அளியுங்கள் என மகாவித்வான்களுக்கும் விளங்காதவாறு தோடக விருத்தத்தில் 8 ஸ்லோகங்களை பொழிந்தான். பின்னால் பத்மபாதர் பாதமலர்களில் விழுந்து பணிந்தார். பத்மபாதரை பாராதது போல் பார்த்து ஆச்சாரியார் கிரிமலை போல் அசைவட்டு அசலாகவே, அதாவது மலையாகவே கிடக்கின்றான். உள்ளம் முழுவதும் ஆனந்தம் நிறைந்திருப்பதால் அவன் ஆனந்த கிரியாவான். அந்த பிரம்மானந்தத்தில் அவன் ஈடுபட்டு விட்டால் அவனைப் போல ஆட்டம் ஆடுபவர் யார் இருக்கின்றார்கள்? யாருமே இல்லை என்று புகழ்ந்து கூறினார். தோடக விருத்தத்தில் விருத்தம் செய்த அந்த ஆனந்தகிரியே தோடகாச்சாரியார் அழைக்கப்பட்டார். தொடர்ந்து சங்கராச்சாரியாரின் இந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நாளை உரையில் பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.